தேவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர். தேவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர். ஓ இயேசு உமதன்பு. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, உம்முடைய நாளிலே நாங்கள் எல்லோரும் கூடி தேவனே அப்பா உம்மை தொழுது கொள்ளவும், உம்மை துதிக்கவும், நீர் செய்த சகலவற்றுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கவும், மகிமை செலுத்தவும் தேவனே வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களிலே பிரவேசியுங்கள் என்று சங்கீதம் 96 அதிகாரத்தில் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தருக்குரிய அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. அவருடைய பிரகாரங்களிலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எப்படி அவருடைய பிரகாரங்களில் நாம் பிரவேசிக்க வேண்டும்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஏனென்றால் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர். ராஜாவை சந்திக்க வந்திருக்கிறோம். இயேசு ராஜாவை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். சந்திக்க வரும்பொழுது தேவனே உம்மை நாங்கள் தொழுது கொள்வதற்கு முன்பாக ஆண்டவரே அப்பா நாங்கள் பணிந்து, ஆண்டவரே அப்பா க்ளோரி டு ஜீசஸ், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழக்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று ஆண்டவரே சங்கீதத்திலே சொன்னதைப் போல தேவனே இந்த நாளிலே அப்பா உம்மை நாங்கள் பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம், தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம், ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். தேவனே அப்பா ஆண்டவரே அந்த பரிசுத்தம் வேணுமே, பரிசுத்த அலங்காரம் எங்களுக்கு தேவை, பரிசுத்த அலங்காரம் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிற படினாலே ஆண்டவரே இந்த வேளையில் அப்பா அந்த பரிசுத்தத்தை நாங்கள் கெஞ்சுகிறோம், பரிசுத்தத்தை நாங்கள் கெஞ்சுகிறோம். நாங்கள் பார்த்ததை போல கண்களின் இச்சை, மாமிச இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் ஆளுகை செய்கிற இந்த சரீரத்திலிருந்து அது விலகி போக கர்த்தரை எங்களுக்கு உண்டு ஆண்டவரே உதவி செய்யணும். ஆண்டவரே அப்பா எங்கள் சிந்தனை சீர்பட வேண்டும். ஆண்டவரே எங்கள் ஆவிலே அசுசிகள் நீக்கப்பட வேண்டும். ஆண்டவரே இப்படி தேவனே அந்த பரிசுத்த அலங்காரம் நமக்கு வேண்டும். அந்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ள ஆண்டவரை அர்ப்பணிக்கின்றோம், முழுமையாய் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே அப்பா எங்களையும் ஆண்டவரை இந்த இடத்தையும் நீர் பரிசுத்தப்படுத்தணும். ஆண்டவரை இந்த கூடாரத்தை நீர் பரிசுத்தப்படுத்தணும். ஆண்டவரை பரிசுத்த பங்கை எங்களுக்கு ஆண்டவரை நியமிக்கணும். இப்படி தேவனை உம்மை சந்திக்க வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த ஆண்டவரே மாதத்திலே ஆண்டவரே க்ளோரி டு ஜீசஸ் கடைசி வாரத்திலே வந்திருக்கிற எங்களுக்கு தேவனே கிருபையாய் நடத்தின தயவிற்காய் நன்றி. எங்களை ஆண்டவரே பாதுகாத்து நடத்தினதற்காய் நன்றி. பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு ஒரு கிருபையை எங்களுக்கு அளித்ததற்காய் நன்றி. இடறி விழாதபடிக்கு எங்களுடைய பாதங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா நீர் தாங்கினதற்காய் நன்றி. உம்முடைய தூதர்களை வைத்து பாதம் கல்லில் இடராதபடிக்கு எங்களை ஏந்தியதற்காய் நன்றி. ஆண்டவரே க்ளோரி டு ஜீசஸ். எங்களை போஷித்ததற்காய் நன்றி. எங்களை ஆண்டவரே குடும்பத்தை பாதுகாத்த கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்த கிருபைகளுக்காய் நன்றி. தேவனே ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிற ஒரு நாள், நன்றி செலுத்துகிற ஒரு நாள் இதிலே தேவனே அப்பா இது கர்த்தருடைய நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம் என்று ஆண்டவரே சொல்லுகிற படினாலே ஆண்டவரே களி கூர்ந்து உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், களி கூர்ந்து மகிழ வந்திருக்கிறோம். வாருங்கள் ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன பொழுது ஆண்டவரே மகிழ்ச்சி வந்தது, உள்ளத்திலே சந்தோஷம் வந்தது, எழுப்புதல் வந்தது, ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்ய கிருபை வந்தது. கர்த்தர் ஆராதனையை ஆசீர்வதித்து கொடுக்கணும்பா. நீர் அசைவாடணும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஆராதனையிலே மகிமைப்படணும் ஆண்டவரே. சபை உம்மை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. அப்படியாய் தேவனே துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் வரைக்கும் அந்த தொங்கலான ஆடை எங்கள் மேல் பட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கணும்.
ஆண்டவரே, பாடுகிற பிள்ளைகளை, இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளை மூடி மறைக்கணும். சபையே மகிமையின் மேகம் மூடி மறைக்கணும். ஆண்டவரே அப்பா, எல்லா உஷ்ணங்கள் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு பொருட்டாக அராதபடிக்கு மகளிலே மேகஸ்தம்பமாய் இருந்த தேவன் எங்களுக்கு இந்த வெளியிலே மேகஸ்தம்பமாய் இறங்கணும். அப்படி தேவனே அப்பா, உம்முடைய ஆண்டவரே அந்த வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் அந்த கனத்தையும் தேவனே உமக்கு நாங்கள் தந்து ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க எங்களை அர்ப்பணிக்கின்றோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் விரைவாய் கொண்டு வாருங்கப்பா. செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பணிந்து உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி, எஸ் ஜீசஸ் பிரைஸ், நல்ல உற்சாகமாய் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, Glory to Father. நன்மைகள் அளிப்பவர். சொல்வோம். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி
நிறைந்தவர் உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் உன்னை காப்பவர் உறங்குவதில்லையே உன்னை காப்பவர் உறங்குவதில்லையே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியாய் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியாய் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என் சிங்காசனத்திலே அவன் என்ன செய்வான்? வீற்றிருப்பான். அதன வேதம் சொல்லுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அந்த ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் எல்லோரும் ஜெயம் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் யாரு? பெரியவர். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெயம் கொள்ள வேண்டும். ஆமென். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்திலே பாடி மகிழ்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கொண்டாட வேண்டும் இந்த நாளை. க்ளோரி. நல்ல உற்சாகமாய் எஸ், நல்ல கரங்களை தட்டி பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே. இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. சேர்ந்து நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. பலனெல்லாம் நீதானையா,
மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் நல்ல உற்சாகமாய் தேவனை துதித்து Yes. ஆமென் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் உம்மையே நம்பி வாழ்வதால் உமக்கே சொந்தமானே உம்மையே நம்பி வாழ்வதால் உமக்கே சொந்தமானே என் உயிரான கிறிஸ்து வந்தார் உம் உறவுக்குள் வந்து விட்டேன் என் உயிரான கிறிஸ்து வந்தார் உம் உறவுக்குள் வந்து விட்டேன் நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள் இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள் உம்மோடு இணைந்தீரையா உம் மிகுந்த
மகிழ்ந்து கொண்டாடுவோம். பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே, பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே, உமது பேரன்பு அது எத்தனை மேலானது, உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வெளியே ஆட்டம் பாட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் அப்பா சமூகத்தில் நாம் துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அதற்கு அளவே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். அதற்கு அளவே கிடையாது. அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, போய் சொல்லிட அவர் மனிதன் அல்ல, மன மாறிட மனப்புத்திரன் அல்ல என்று சொல்லி நல்ல உற்சாகமாய் எஸ் glory to Jesus. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட மனபுத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட மனபுத்திரனல்ல, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, நல்லாடி நான் நடந்தபோது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேன். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, நல்லாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேன். எல்லா இயேசுக்கு சித்தம் நாம் முடிந்ததே, வெகுபோத் தொடங்கினதே, எல்லா இயேசுக்கு சித்தம் நாம் முடிந்ததே, வெகுபோத் தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. பாடுவோம். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் எந்திரமாய் அறுக்கச் செய்தீர். ஆமென். அற்பமான ஆரம்பத்தை என் ஆரம்பத்தை முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம், முடியாதவர்கள் அமர்ந்தவர்களுடைய கர்த்தரை துதிப்போமாக. எஸ், நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கனம் துதி அவருக்கு செலுத்தி எந்திரமாய் அறுக்கச் செய்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சி சிறைக்காக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீர்.
மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உத்தாரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உத்தாரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தம் முடிந்ததே. தலைகளை தாண்டி எல்ஷடாய். தேவன் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பார் என்று சொன்னால் அதற்கு தடை பண்ணவே முடியாது. அவர் மேல் ஒரு நம்பிக்கை நாம் வைப்போம் என்று சொன்னால் காரியத்தை வாய்க்க செய்கிறவர் அவரே. உங்களுடைய காரியத்தை என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். அவர் என்ன நினைக்கிறாரோ அது தடை பண்ண முடியாது. எஸ் எஸ் மறுபடியுமாய் இஸ்ரவேல் தேவாலயத்தை கட்ட வேண்டும். மறுபடியுமாய் புதுப்பித்து எடுப்பித்து என்ன செய்யணும்? இஸ்ரவேல் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று வருகிற பொழுது கோரேசை கர்த்தர் எழுப்புகிறார். அதான் எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். கோரேசு எழும்பினாதான் தடைகள் நீங்க முடியும். இல்லைன்னா அந்த அடிமையில தான் இருப்பாங்க. கோரேசு எழும்பணும். மேதிய பர்ஷிய ராஜாவாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் எழுப்புதல் உண்டாக்கிட்டார்னா அங்கே ஒருவரும் தடை செய்ய முடியாது. அவரை பார்த்து சொல்லுகிறார், கோரேசை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அடிமைத்தனத்திலிருந்து தங்களுடைய தேசத்திற்கு அவர்கள் திரும்பி போக வேண்டும் என்று முதலாவது கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை. அந்த எருசலேமில் இருக்கிற தேவாலயம் முதல்ல கட்டப்படணும். நேரா எங்க போவாங்க? ஜனங்கள் எங்கே போக முடியும்? 70 ஆண்டு காலங்கள், 70 ஆண்டு காலங்கள் எல்லாம் தீக்கரையாக்கப்பட்டன. அந்த பூமியே தீக்கரையாக்கப்பட்ட ஒரு பூமியாய் மாறினது. ஆனால் தேவனுடைய மகா இரக்கம், மகா தயவு மறுபடியுமாய் ஜனங்களை விடுவித்து கொண்டு போக வேண்டும். மகா தயவு விடுவித்து கொண்டு போக வேண்டும். ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். ஆனால் யார் செய்வார்கள்? சர்வ வல்லமையுள்ள தேவன்.
அந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் எல் ஷடாய். எல் ஷடாய் என்று சொன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்பேற்பட்ட தேவன் சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அதுதான் எல் ஷடாய். பெருக செய்கிற தெய்வம். நம்ம பொருளாதாரத்தை இல்ல, ஆவிக்குரிய காரியங்களை பெருக செய்கிற தேவன். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டி கட்டினேன். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. கரங்களை உயர்த்தி இந்த உலகத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வரணும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வரணும். அந்த எல் ஷடாய் நாமம் என்னை விடுவிக்கக்கூடிய நாமம். யெகோவா என்கின்ற நாமம் விடுவிக்கக்கூடிய நாமம். அப்பேற்பட்ட நாமம் மோசேக்கு வெளிப்படப்பட்டது. யெகோவா என்ற நேம். அந்த நாமத்திலே மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்பேற்பட்ட நல்ல தெய்வமே, எங்களை தாழ்த்துகிறோம், உமக்கு முன்பாக தாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். உங்களை பெருக செய்யணும், உங்களை உயர்த்த செய்யணும், உங்களை விசாலமான இடத்துல வைக்கணும் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பாக நாம் என்ன செய்யணுமா? தாழ்மைப்பட வேண்டும். ஒரு விசை கூட எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு முன்பாக வைத்து நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு நேரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். என்னை இன்னும் பரிசுத்த பண்ணுங்க. கேளுங்க தேவனிடத்துல, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இரத்தத்தினாலே கழுவி ஆவியிலே அசுசி தங்கியிருக்கும் என்று சொன்ன அந்த அசுசியை நீக்கி பிச்சுக்கள், வைராகியங்கள் இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே. புது பயணத்தை நான் ஆரம்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. காலையும் மாலையும் தேவனுக்கு மகிமை செலுத்துகிற விதமாய் என் நாவு ஜீசஸ், தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவு பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயிரிலும் என் தாழ்மையிலும்
தாழ்விலும் ஆழியில் விழும்பிலும் அல்லேலூயா. கன்மலை உச்சியில் அல்லேலூயா. எஸ் லார்ட் ஆழியில் விழும்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி Yes. பெருக பெருக Amen. என் பந்தி அளவு பெருகும். Glory. நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, 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 என் உயிரிலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, எஸ் லார்ட் எஸ். தாவீது உயர்ந்த நிலைமையில் இருக்கிற பொழுது கர்த்தரை அவன் துதித்து பாடினான் என்று நாம் அநேக நேரத்தில் பார்க்கிறோம். ஆனால் தாழ்வில் இருக்கும் பொழுது அவன் கர்த்தரை விடவில்லை என்பதுதான் அவனுக்கு முக்கியமான ஒன்று. எஸ், சில வேளையில சத்ரு சிரிப்பான். சத்ரு என்ன செய்வான்? சிரிப்பான். ஏளனமாய் கூட இருக்கக்கூடும். அப்போ அது மாதிரி ஒரு நிலைமை தான் தாவீதுக்கு வந்தது. அதான் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நல்லா யோசிக்கணும். நீங்கள் நெருக்கப்படுகிறீர்கள் என்றால் உங்களை விசாலத்திலே வைக்க கர்த்தர் சித்தமா இருக்கிறார். நீங்கள் நெருக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லா, மிகவும் நெருக்கப்படுகிறீர்கள் என்றால் மிகவும் விசாலத்திலே கர்த்தர் கொண்டு போய் வைக்க சித்தமா இருக்கிறாரு. ஆனா நெருக்கப்படுகிற நேரத்துல தாவீது என்ன செய்தான்? அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். சத்துரு இப்பதான் சிரிப்பான். ஜனங்களை அவனுக்கு விரோதமாவே எழுப்பி அவனை கல்லறிய வேண்டும் என்று நினைக்கிற நேரம் தான் சத்துரு சிரிப்பான். ஆனா அந்த நேரத்தை தாவீது என்ன செய்தான்? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கரங்களை உயர்த்தி, என் நெருக்கத்தின் சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தர், கவலைப்படாத. ஆண்டவர் சொன்னார் நமக்கு, அவருக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து
தேவனுடைய வலது பாரசத்திலே போய் அவர் அமர்ந்தார். எஸ், ஆமென். நெருக்கப்படுகிற நேரம் வரும்பொழுதெல்லாம் ஒன்னே ஒன்று யோசிக்கணும், என்ன கர்த்தர் விசாலத்தில் வைக்க போகிறார். மறக்காத, தாவீது எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கப்பட்டு ஓடுகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அவனை தேவன் ராஜாவாய் மாற்றுகிறார். விசாலமான காரியங்களை கர்த்தர் செய்ய இருக்கிறார். ஆண்டவரே, ஆனா சத்துரு சிரிக்கட்டும், ஏளனம் செய்யட்டும், பரியாசம் பண்ணட்டும், ஆண்டவரே நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். கர்த்தருக்குள்ள என்னை நான் திடப்படுத்திக் கொள்வேன். வாயிலை திறந்து சொல்லுங்களேன், கர்த்தருக்குள் என்னை நான் என்ன செய்வேன், திடப்படுத்திக் கொள்வேன். ஒரு முறை கூட அந்த வாசகத்தை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? எஸ், சத்துரு சிரிக்கையில், சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில், என் எதிரி பெருக பெருக, என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும் பொழுது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும், எஸ் எஸ், thank you Lord, thank you Jesus. ஆமென். என் உயர்விலும் நான் தேவனை பாடுவேன், என் தாழ்விலும் நான் தேவனை பாடுவேன். எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அதுதான் பவுலுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது மனரம்யம் எப்படி வருதுன்னா, தேவனை துதிக்கிறது. சிறைச்சாலையிலே அடித்து போடப்பட்ட பொழுது அந்த நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்தார்கள். நீங்கள் துதிக்கிற ஜனமாக இருந்தால் விடுதலை ஆட்டோமேட்டிக்காக வரும். எதையும் ஊழியக்க எடுக்க வேண்டாம், ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் சிறைச்சாலை திறக்கவே வேண்டாம். ஒரே ஒரு ஆயுதம், உங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஆயுதம் துதி. ரீதாலாக்கா ராபா, எரிகோ விழ வேண்டும் என்றால் துதி, உன் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால் துதி. தேவனை விடாத, தேவனை விடாத, தேவனை விடாம துதிக்க 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 என்ன நடக்கும் தெரியுமா? உன்னுடைய சிறை இருப்பு மாறும், சிறை இருப்பு மாறும். எஸ், கர்த்தாவே உம்மை நம்பினவர்கள் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் என்ன செய்வார்கள், எழும்புவார்கள். எஸ், glory to Jesus. நல்ல உற்சாகமாய் கர்த்தாவே உம்மை நம்பினவன் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே.
நடக்குமா நடக்காதா என நாம் இருக்கவே கூடாது. இரு மனம் உள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இரு மனம் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதில்லை. ஒரே ஒரு மனம்தான். தேவன் மேல் நாம் எப்பொழுது பற்றுதலா இருக்கிறோமோ அப்பொழுது அது நம்முடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். எஸ், நம்முடைய காரியத்தை அவரே என்ன செய்வாரு? வாய்க்க செய்வார். அப்படி நாம் விசுவாசத்தை வைத்தோம் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். பாடுவோமா? நடக்குமா நடக்காதா என்று. ஜீசஸ். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, வந்தோரை லச்சை மூடும், அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடும். நாம் ஒருவரையும் நாம் பழிக்க கூடாது, ஒருவரையும் நிந்திக்க கூடாது. எஸ், ஓ ஜீசஸ், அப்பேற்பட்ட வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு கூட. தேவனுடைய நாமத்தை கோலியாத் நிந்தித்தான், ஆனால் தாவீதோ கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டான். எஸ், ஆனால் ஜெயம் தாவீதுக்கு ஏன் வந்தது என்று சொன்னார், கர்த்தர் பேல் வைராக்கியமா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எஸ் அந்த வெற்றி நிச்சயம் உண்டு. நாம் அதை பற்றி நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. பழித்திட வந்தோரை லச்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே, பழித்திட வந்தோரை கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். எஸ், ஆமென். நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Glory to Jesus. தாவீது நெருக்கப்பட்ட பின்பு அவன் கர்த்தரிடத்தில் கேட்டான், ஆண்டவரே, நம்பிக்கையோடு கேட்டான், இந்த தண்டை நான் பின்தொடரவா? ஆண்டவர் சொல்றார், தொடரு. உனக்கு பெரிய வெற்றியை கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். எப்பவுமே
நம்ம ஒன்று தான் செய்யணும். என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுக்கணும். நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகள் மத்தியில் அவர்கள் எதிர்பார்க்காத காரியங்கள், அவர்கள் அறியாத காரியங்கள், அவர்னால் எட்ட முடியாத காரியங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் முதலாவது நீங்கள் அறிவிக்கணும் ஆண்டவரே. அப்படியாய் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை கர்த்தர் அறிவிக்கிறது மாத்திரமல்ல, அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் என்ன இல்லை. ஆமென். அவர் சொல்லி செய்யாத காரியம் ஒன்று உண்டோ, எல்லாவற்றையும் செய்கிற தேவன். நம்முடைய லைஃப்பை, சூழ்நிலையை, துதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் மாற்றுகிற தெய்வம். ஆண்டவரே அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே பிள்ளைகள் சுகவீனமாக இருப்பார்கள் என்று சொன்னார். வார்த்தையை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற ஜானகி அம்மாக்காக, ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற சிஸ்டர் மார்க் அவர்களுக்காக, இன்னும் முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உஷ்ண காலத்தில் வருகிற ஆண்டவரே அநேக பலவீனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பகலிலே மேகஸ்தம்பமாய் அவர்களுக்கு இருக்கணும், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் இருக்கணும். இந்த உஷ்ண காலத்தில் ஏற்படுகிற அநேக ஆண்டவரே அப்பா உபாதைகளினால் ஆண்டவரை வராதபடிக்கு, தாக்காதபடிக்கு உம்முடைய ரத்தம் நிலைகளிலே பூசப்படணும் ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தர் ஆண்டவரை ஒவ்வொரு வீட்டு நிலைகளிலும் உம்முடைய ரத்தத்தை கர்த்தர் பூசணும். அப்படியாய் தேவனே அப்பா, நல்ல வியாதிகள் சுகமாக நாங்கள் செபிக்கிறோம். டால்சனுக்கு நல்ல ஆண்டவரை விடுதலை கொடுங்கப்பா. சரீர சுகத்தை கர்த்தர் கட்டளை இடணும். எஸ்ஏருக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளை இட்டதற்காய் நன்றி. இன்னும் தேவனே அப்பா, க்ளோரி டு ஜீசஸ். கைகால் வலிகள், சுகர், ப்ரெஷர், இப்படி அநேகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய ஆண்டவரே எல்லா பலவீனத்தையும் மாற்றி நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்னே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நீர் ஆண்டவரை உம்முடைய ஜெப வீட்டை கட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை இன்னும் தேவனே அப்பா, உம்முடைய சித்தம் அதிலே நிறைவேற கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்கள் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம், வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே எஸ், இடம் கொண்டு நீ பெருகும்படியாய் உன் கூடாரத்தை விசாலமாக்கு என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிமித்தமாய் தேவனே அதை முடிக்கவும் கர்த்தர் உதவி செய்யணும். ஆண்டவரே அப்பா, ஜூன் மாதத்திலே நடக்க இருக்கிற 14ஆம் தேதி 15ஆம் தேதி அந்த கன்வர்ஷன் கூட்டத்திற்காய், அந்த ரிட்ரீட்காய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகுதியிலே மிகுந்த ஒரு அசைவாடுதலை கர்த்தர் கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கூட்டத்தை கர்த்தர் நடத்தி கொடுக்கும்படியாய் தேவனே வருகிற தாசரை கொண்டு அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே கர்த்தர் தேவனை வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியாய் தேவனே கர்த்தர் ஆண்டவரே எல்லா தடைகளும் நீக்கப்பட வேண்டும். தேவனே இந்த பெரிய எழுப்புதல் இந்த இடத்துல தொடங்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த 2 நாள் ஆண்டவரே அந்த கன்வர்ஷன் ரெட்ரீட் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு உண்டான ஆண்டவரே எல்லா தேவைகளையும் கர்த்தர் பரத்திலிருந்து சந்திக்கும்படியாய் ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் திடப்படுத்துவீராக. அப்பா, அப்படி செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாய் தேவனே வருகின்ற 1ஆம் தேதி அந்த கூட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தாபனத்தின் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணும். அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு தேவனே அநேக ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்று அதன் பிரகாரமாய் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது எங்களுக்கு அந்த நாளை ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அப்படியே செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். மீதியான வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.